என்ன சொல்றீங்க? இப்ப வரீங்களா இல்ல உங்க பார்ட்னரை இங்கேயே கதையை முடிக்கவா? என்ன ரகு, உங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க? கதையை முடிப்பேன்னு சொல்றீங்க. கதையை முடிப்பீங்களா? கதைய நல்லாதான். ஆ, உங்களை விட பெரிய பெரிய ஆளெல்லாம் நான் பார்த்தவன். நீங்க எனக்கு ஒரு சாதாரண ஆளு. உன்கிட்ட வாங்கினதை திருப்பி கொடுக்கறதுக்கு தான் நான் இந்த நேரம் அவனை பயன்படுத்தி உங்க வீட்டுக்குள்ள வந்தேன். அவ்வளவுதானே தவிர அவனை வச்சு எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. டேய் பொறுக்கி கார்த்தி, உன்னை நம்பி நான் இவ்வளவு பெரிய பிரச்சனைல மாட்டிக்கிட்டு இருக்கேன். இங்க வாடனா வரமாட்டியா நீ? நீ கண்டி இங்க வரலன்னு வச்சுக்கேன், நீ பொண்ணுங்களை வச்சு என்னென்ன பண்ற எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஆமா, எடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துருவான் சொல்லிட்டேன். என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இவன் என்னன்னா என்ன வில்லன் இல்ல காமெடி பீஸ் நிக்கிட்டு இருக்கான். நீ என்னன்னா என்ன யூஸ் பண்ணிக்கிட்டு நிக்கிட்டு இருக்க. நான் யாருன்னு உங்க ரெண்டு பேருக்கும் கூடிய சீக்கிரத்துல நிரூபிக்கிறேன். ச்சீ, வெக்கமா இல்ல உனக்கு? ஐயோ கடவுளே, உன் கூட வாழ்ந்ததை நினைச்சாலே எனக்கு அருவெருப்பா இருக்கு. உன்னை உன் அம்மா பெத்ததை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுவாங்க. போயிட்டு உன் அம்மா கிட்ட சொல்லிட. வாய மூடுறியா நீ கொஞ்ச நேரம்? ஏய் ரகு, அவனெல்லாம் நீ சொல்றதுக்கு உனக்குலாம் தகுதியே இல்ல. உன்னாலதான் ரகு நான் இவ்வளவு பெரிய பிரச்சனைல இருக்கேன். அவன் என்ன பிளாக்மெயில் பண்ணி இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கான். அதுக்கு காரணமே நீதான். என்னடா இப்ப புதுசா ஒரு ட்ராக் விடுறீங்களா ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம்? அப்படியெல்லாம் இல்ல. உன் தம்பி பெங்களூர் போன இடத்துல எந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனை இருந்தா என்ன, இவன் மூடிக்கிட்டு வர வேண்டியதானே. பெரிய இவன் ஹீரோன்னு நினைப்பு மனசுல காப்பாத்துறேன்னு சொல்லி போயிட்டு அங்க எவன் கூடிய பிரச்சனைய பண்ணி அவன் இங்க வந்து என்ன பிளாக்மெயில் பண்ணி இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கான். போதுமா? ரகு, இவன் என்ன சொல்றான்? ரகு, கார்த்தி ஞாபகம் இருக்கா? உன் ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யுது அன்னைக்கு கூட இங்க வந்திருந்தது. ஒரு பையன் கூட வந்திருந்தது, பெரிய பிரச்சனையாச்சு வீட்டுல. அந்த பொண்ணு, அவ அந்த பொண்ணை தேடிதான் வந்திருக்கான் இங்க. இப்பதான் எனக்கு மொத்த பிளானும் புரியுது. கார்த்தி நீயாடா எல்லாத்துக்கும் காரணம்? நானே தான் ரகு. நீ எனக்கு கொடுத்தத நான் திருப்பி உனக்கு கொடுக்க வேணாம். அதே மாதிரி ஷாலினி நான் ஆசைப்பட்டு அடையணும்னு நினைச்ச பொண்ணு. அவளை என்கிட்ட இருந்து அபகரிச்சுட்டு போனவன் நீ. அதுக்கான தக்க தண்டனை உனக்கு கிடைக்கும். அது நான் பாத்துக்கிறேன். ஆனா ஷாலினியும் எனக்கு வேணும். அதனாலதான் இவ்வளவும் பண்ண. போதுமா? ஃப்ரெண்டுன்னு இவன் பேர்ல ஷேர் எழுதி வச்சு இவனை என் கூட பார்ட்னரா சேர்த்தேன். இந்த நாய் எனக்கே தெரியாம என்னை பத்தி வீடியோ எடுத்து வச்சிருக்கு. ஷோ கடவுளே. பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டுவான். அந்த கதை தான். நீ கண்டிப்பா வரலன்னு வச்சுக்கிய, அவன் போன் என்கிட்ட தான் இருக்கு. இதுல இருக்க வீடியோவை ஃபுல்லா இன்டர்நெட்ல விட்டுருவான் பாத்துக்கோ. எப்படி வசதி? கார்த்தி, அது என்னுடைய பிரைவசி. நீ அதை பத்தி எல்லாம் அவன் கிட்ட பேசக்கூடாது. இப்ப எதுக்கு நீ நடிச்ச நீ? என் தம்பி பேசிக்கிட்டு இருக்கான், அவனையும் நீ எதிர்த்து பேசுவியா? இன்னொரு வாட்டி என் தம்பி கிட்ட இந்த மாதிரி பேசினான்னு வச்சுக்கேன், அடிக்கிறது இல்ல இனி மிதிப்பேன், சரியா? ரகு, இந்த பிரச்சனையை இதோட முடிச்சுக்கலாம். உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் உனக்கு செட்டில்மெண்ட் பண்றேன். அதே மாதிரி என் பிரச்சனைக்கு நீ வரக்கூடாது. அதுல இருக்கிற எல்லா வீடியோவும் எனக்கு வேணும் சொல்லிட்டேன். அதே மாதிரி அந்த ராஸ்கெல்லாம் எனக்கு வேணும். நல்லா இருக்கே. ஆஹ் எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கைய அழிச்சிருப்ப நீ. இப்போ என்னன்னா பெரிய நல்லவன் மாதிரி எனக்கு காசு தராங்கிற. உன்னை இப்படியெல்லாம் சும்மா விட்டா நீலாம் அடங்க மாட்ட. என்ன பண்ற? நீ கிளம்பி இங்க வா, சரியா? நேர்ல டீலிங் பேசிக்கலாம் எதுவா இருந்தாலும். அதே மாதிரி சொல்ல மறந்துட்டேன். காலையில 9 மணிக்கெல்லாம் இங்க இருக்கணும், புரிஞ்சுதா? அப்படி நீ இல்லைன்னு வச்சுக்கேன், இவனும் இருக்க மாட்டான், இந்த போன்ல இருக்கிற வீடியோவும் இருக்காது. டெலீட் பண்ணிடுவேன். இல்ல, ஊர்ல எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுவேன், இன்டர்நெட்ல அப்லோட் பண்ணுவேன், புரிஞ்சுதா? டி 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 உனக்கு என்னடா வேணும்? என்ன பாஸ் எதுவும் தெரியாத மாதிரி கேக்குறீங்க? நீ தான் வேணும், நீ மட்டும்தான் வேணும். இன்னொன்னு வேணும். என்ன சொல்லி தொலை. காசு ஏதாச்சும் வேணுமா? உன்கிட்ட கையேந்திர அளவுக்கு கடவுள் ஒன்னும் என்ன படைச்சு வைக்கல. எனக்கு தேவையான அளவுக்கு என்ன சம்பாதிச்சுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அத உன்கிட்ட வாங்கணும்னு எனக்கு அவசியமும் இல்ல, தேவையும் இல்ல. ஷாலினி கிட்ட மிரட்டி பத்திரத்துல சைன் வாங்கி வச்சிருக்கே, அந்த பாண்ட் பேப்பரும் நாளைக்கு வரணும், புரிஞ்சுதா? என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோன்னு எனக்கு தெரியாது. கண்டிப்பா அந்த பாண்ட் பேப்பரும் நாளைக்கு வரணும். அதே மாதிரி உன்னை ஏமாத்திட்டு போனா அப்படின்னு சொன்னேன்ல, அந்த பணத்தை நாங்க திருப்பி தரோம் நாளைக்கு. இங்க பார் கார்த்தி, ஷாலினி விஷயத்துல நீ தலையிடாத சொல்லிட்டேன். அவளுக்கும் எனக்கும் இருக்கிறது வேற பிரச்சனை. அவ என்னை ஏமாத்திட்டு போயிருக்கா பணத்தை வாங்கிக்கிட்டு. அதனால அதை மட்டும் என்னால செய்யவே முடியாது. உனக்கு வேற என்ன வேணுமோ சொல்லி நான் செய்யறேன். டேய், கட்ட ஒத்து விட்டு பேசுங்கடா எதுவா இருந்தாலும். இங்க பாரு, பேசிக்கிட்டு இருக்கும் போது நொய்யின்னு பேசிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, இன்னொன்னு கண்ணத்திலே வைப்பேன். ரகு, சீக்கிரமா அவனை வர சொல்லு. நாளைக்கு காலையிலே வந்தாகணும்னு சொல்லு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நீ பேசிக்கிட்டுலாம் இருக்காத. காலையில 9 மணிக்கு ஷார்ப்பா இங்க வந்திருக்கணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கேன்,
ஒண்ணுக்கெல்லாம் இந்த வீடியோ இன்டர்நெட்ல பரவிடும், புரிஞ்சுதா? டேய் அப்படிலாம் எதுவும் பண்ணி தொலைச்சிடாதடா. நாளைக்கு காலையில வந்துடுறேன். ஆனா என்னால அந்த ஷாலினி கிட்ட சைன் வாங்கின பேப்பர்லாம் எடுத்துட்டு வர முடியாது. அது எல்லாமே நான் பெங்களூர்ல வச்சுட்டு வந்துட்டேன். அதனால இப்ப என்னால எதுவும் இது பண்ண முடியாது. சார், அந்த ஷாலினி பேப்பர் தான் வந்து காருக்குள்ளேயே வச்சு சுத்திக்கிட்டு இருக்கேன்னு சொன்னீங்களே, என்ன சார் மறந்து பேசுறீங்களா? டேய், ஷோ கடவுளே. ஹலோ. கேட்டுச்சு. ஷாலினி பேப்பரை காருக்குள்ள வச்சு சுத்திக்கிட்டு இருக்கியாமே, மறக்காம அந்த காரை எடுத்துட்டு வந்துரு. நாளைக்கு வந்து இந்த பச்சை புள்ள கார் நான் சொல்ற மாதிரி அந்த கார் இல்லாம இந்த கார் எடுத்துட்டு வந்துட்டேன். அது ப்ளூ கலர் காரு, இது கருப்பு கலர் காருன்னெல்லாம் காரணம் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, நான் 2 தலையில வைப்பேன். புரிஞ்சுதா? என் அடி எப்படி இருந்ததுன்னு சொல்லி அங்க ஒருத்தன் முன்னாடி நின்னுகிட்டு இருக்கானே, அவன் கிட்ட கேளு, சொல்லுவான். சார், அடி ஒன்னொன்னு இடி மாதிரி இருக்கு சார். அவன்கிட்ட எல்லாம் நம்ம வச்சுக்க கூடாது. நீ வாயை மூடிட்டு இப்ப போலன்னு வச்சுக்க, நீ என்கிட்ட அடி வாங்குவ. ஆமா, உனக்கு ஒண்ணு வேண்டாம். நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேனோ? சரி மாப்பிள்ள, குட் நைட். போனை வச்சிரு, சரியா? காலையில வாங்க பார்க்கலாம். ரேஷ்மா, நீ போயிட்டு குழந்தை கூட இரு, நான் பாத்துக்கிறேன் இவனை. சரி ரகு. அம்மா, பாட்டி, நீங்க வந்து உங்க ரூம்ல இருங்க, நான் இங்கேயே இருந்துக்கிறேன். ஏய்யா ரகு, இவன் ஒரு பிளக்கா பையன். இவனை பாத்துக்கிறதுக்கு நீலாம் இருக்க வேண்டாம். அதான் முருகன் இருக்கான்ல, முருகனை நானும் இங்கே படுத்துக்கிறோம், சரியா? நீ போயிட்டு அணு கூட இரு. பிள்ளை மாசமா இருக்கு, இனிதான் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படும். போ, அணு கூட இரு. சரி பாட்டி. ஆமா ரகு, நீ அங்க இரு, நான் ரேஷ்மா கூட படுத்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா நான் பாட்டி கூட படுத்துக்கிறேன். அதெல்லாம் வேண்டாம், கதவை நல்லா சாத்திக்கிட்டு உள்ள கடங்க. இவன் திருட்டு பையன், தப்பிச்சு போனாலும் தப்பிச்சு போயிருவான். அந்த அளவுக்கு கூட மாட்டோம், கையை காலை கட்டி போட்டு இருந்தாலும் சொல்றேன். ஆமா பாட்டி, கரெக்டா சொன்னேன். திருட்டு பையன் தான். ரகு, ரகு, என்ன ரகு ஆளாளுக்கு படுக்க போறேன்னு சொல்றீங்க? என் கட்டை அவுத்து விடுங்க, நானும் இங்கேயே இருந்துக்கிறேன். நான் எங்கேயும் போக மாட்டேன். யாரு நீயா? ஃப்ராடே, கட்டை அவுத்து விட்டா எப்படி ஓடுவேன்னு எங்களுக்கு தெரியாது. ரேஷ்மா, என்னதான் இருந்தாலும் நான் உன் புருஷனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடு. இப்ப இன்னொரு அடி வாங்க போற என்கிட்ட நீ. சி, உன்கிட்ட மனுஷன் பேசுவானா? போடி அந்தால. ரகு, ப்ளீஸ் ரகு. ரகு, இந்த மாதிரி என்ன கட்டி போட்டு எவ்வளவு நேரம் ரகு நான் நைட் எல்லாம் இருக்கிறது? எனக்கு வலிக்காதா ரகு? கொஞ்சமாச்சும் என் நிலைமை நினைச்சு பாரு ரகு. ஏன் ரகு இப்படிலாம் பண்ற? அதுவும் என்ன போயிட்டு. ரகு, இவெல்லாம் இப்படியே தான் கிடக்கணும். எத்தனை நாள் என்ன டார்ச்சர் பண்ணிருப்ப? ஏன் அது மட்டுமா, என் அப்பானை கூட பார்க்காம, வயசானவரன்னு கூட பார்க்காம அவரை பிடிச்சி கீழே தள்ளி விட்டல. உனக்கெல்லாம் இதான நிலைமை. காலையில 9 மணி வரைக்கும் இப்படியே கடை. ரகு, பாரு ரகு, உங்க அக்கா எப்படி எல்லாம் பேசுறானே. எங்க அக்கா சொல்றதுதான் எனக்கும் சரின்னு படுது. அதனால நீங்க இங்கேயே இருங்க. புரிஞ்சுதா? ரகு, இதுக்கெல்லாம் நீ ரொம்ப அனுபவிப்ப, பாத்துக்கோ. அது அனுபவிக்கும் போது பாத்துக்கிறேன். இப்போ நான் சொல்றத மட்டும் நீ கேளு, சரியா? ஐயா, இவன் கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கான். வா, நேரமாச்சு. காலையில அப்பா வரும். அப்பாக்கு நல்லா பிடிச்ச மாதிரி சாப்பாடுலாம் செஞ்சு வைக்கணும். சரிம்மா. ஏன்டி இப்படி பாத்துக்கிட்டே இருக்க? ஏதோ தெரியாம மறந்துட்டேன்னு சொல்லிட்டேன், அதுக்குன்னு சொல்லி இப்படி எல்லாம் பாத்துக்கிட்டே இருக்காது, சரியா? ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன? ஏன் ஞாபகப்படுத்தினா என்ன நீ குறைஞ்ச போயிருவ? ஆவடி, இப்பமாச்சும் ஞாபகம் வருதா? 2 பேரும் சின்ன வயசுல எதிர்த்த வீடு. மேரி ஆண்டி, கிறிஸ்மஸுக்கு பிரியாணி எடுத்துட்டு வந்து தருவேன் திம்பி. அதையாச்சும் ஞாபகம் இருக்கா? ஏய், குட்டி நிலா, நீயா? மேரி ஆண்டி எப்படி இருக்காங்க? ம் என் பேரு சொல்றேன், உனக்கு ஞாபகம் வரல? என் அம்மா பேரு சொன்ன உடனே மட்டும் உனக்கு ஞாபகம் வந்துட்டா? மரியாதையே போயிரு சொல்லிட்டேன். ஆமா, இத்தனை நாள் உன்னை மறக்காம நான் ஞாபகம் வச்சிருக்கேன். ஆனா நீ என்ன மறந்துட்டேன். அதுவும் இல்லாம வேற ஒரு பொண்ணு பின்னாடி தானே சுத்திக்கிட்டு இருக்க. சின்ன வயசுல என்னடா சொன்ன? நீ நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதானே? என்னடி, அதெல்லாம் சும்மா அப்போ சின்ன வயசுல நம்ம சொல்றதுதான். ஏன் உன் அம்மாவும் என் அம்மாவும் சொல்லிக்கிட்டாங்க, அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ன ஒரே வீட்லயா இருக்கோம்? உன் அப்பாவுக்கு ஏதோ பிசினஸ்ல நல்லா லக் அடிச்சுன்னு சொல்லிட்டு நீங்க பெரிய வீட்டுக்கு மாறிட்டு அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டீங்க. எங்க போனீங்க, ஏது போனீங்கன்னு எதுவுமே தெரியல. இப்பதான் மீட் பண்றேன், எனக்கு எப்படி கண்டுபிடிக்க முடியும் சொல்லு? கிட்டத்தட்ட என்ன, ஒரு 15 17 வருஷம் இருக்குமா? சின்ன வயசுல பார்த்தது எப்படி எனக்கு ஞாபகம் இருக்கும்? இதெல்லாம் நல்லா பேசு. ஆனா பேரு சொல்றேன், அப்ப கூட உனக்கு ஞாபகம் இல்லைல்ல? ஆனா நான் உன்னை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன். பொய் சொல்லாத, அது எப்படி பார்த்த உடனே கண்டுபிடிப்ப? நான் ஒன்னும் சின்ன வயசுல இருந்த மாதிரி அப்படியே எல்லாம் இல்லையே. எப்படி என்ன கண்டுபிடிச்ச, அது சொல்லு. அதுக்கு பேர் தான் உண்மையான காதல்னு சொல்லுவாங்க. நீ என்ன ஃபேக்கா லவ் பண்றல, அந்த மாதிரி இல்ல. இங்க பாரு, நான் முதல்ல நான் உன்னை லவ்வே பண்றேனே சொல்லல. இந்த மாதிரி ஃபேக்கா லவ் பண்றேன்னா சொல்லி என்ன ஹவுட் பண்ணாத. அப்புறம் நான் இங்க இருந்து போயிருவேன், பத்துக்கோ. போடா போ, ஊர்ல எவளாச்சும் இருப்பா, அவளை போய் கல்யாணம் பண்ணிக்கோ. நான்லாம் உனக்கு செட்டே ஆக மாட்டேன். உன்னெல்லாம் கொன்னுருவேன் பாத்துக்கோ. என்ன நினைச்சிட்டு இருக்க? நானே வந்து உனக்கு ப்ரொபோஸ் பண்ணா பெரிய மன்மதன் நினைப்பா நீ? அந்த அளவுக்கு நீ ஒன்னும் ஒர்த் இல்ல, கருவாயா. ஏய், கருவையன்னு சொல்லாதடி, பூனை கண்ணி.
டேய் போன கண்ணின்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, ஆன்ட்டி கிட்ட சொல்லி கொடுத்துருவேன் பாத்துக்கோ. நான் மட்டும் என்ன, நீ கருவாயன்னு சொன்னா எனக்கு மேரி ஆன்ட்டி சப்போர்ட்டுக்கு இருக்காங்க. ஆமா, மேரி ஆன்ட்டி எப்படி இருக்காங்க? அவங்க கிட்ட சொல்லி கொடுக்குறேன் இரு, என்னை எப்படியெல்லாம் அலைய வைக்கிறேன்னு. அவங்கள உடனே பார்க்கணும் போல இருக்கு. இப்போ வந்து அவங்க அப்பா ஏதாச்சும் சொல்லுவாரா? அதே மாதிரிதான் இருக்காரு உங்க அப்பா, சிடு சிடுன்னு. ம் ஆமா. ஆனா என்னடி ஆனா? ஆனா மேரி ஆன்ட்டி அப்படி இருக்க மாட்டாங்க. மேரி ஆன்ட்டி எப்பவுமே என்கிட்ட பாசமா நடந்துப்பாங்க. எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நிலாவை நீதான் கல்யாணம் பண்ணிக்கணும், நீதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி. ஆனா உங்க வீட்டுல ஜெனிஃபர்னு கூப்பிட்டதை விட நிலா நிலான்னு கூப்பிட்டதுதான் அதிகம். அதுவும் எங்க அம்மா வச்ச பேரு, அப்படிதானே? ஆமா, அம்மாக்கு நிலான்ற பேரு ரொம்ப பிடிக்கும். ஆமா. ஆனா உங்களை இப்பவுமே பார்க்கணும் போல இருக்கு. ஆனா இப்போதைக்கு பார்க்க முடியாது என்ன. நான் நாளைக்கு மார்னிங் கண்டிப்பா வரேன், சரியா? ம். வேண்டாம். ஏன் கோவமாவா இருக்க இன்னும்? இல்ல, அம்மாவே இல்ல முதல்ல. என்னடி சொல்ற? ம் ஆமா, அம்மா இறந்து 15 வருஷம் ஆகுது. நிலா, என்னடி சொல்ற? ஷாக் மேல ஷாக்கா கொடுத்துக்கிட்டே இருக்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. முதல்ல ஜெனிஃபரா இன்ட்ரடியூஸ் ஆன, அதுக்கப்புறம் என்ன லவ் பண்றேன்னு சொன்னேன், என் அம்மாவை நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்ற, என் அம்மா தான் உனக்கு அத்தைன்ற, ஆன்ட்டிங்கிற. ஐயோ, இப்ப என்னன்னா நான் சின்ன வயசுல பழகுன நிலாங்கிற, மேரி ஆன்ட்டியோட பொண்ணுன்ன, இப்போ மேரி ஆன்ட்டியே இல்லங்கிற. என்னடி சொல்ற? ம் ஆமா, அப்பாக்கும் அம்மாக்கும் நடந்த சண்டையில அப்பா அம்மாவை பிடிச்சி தள்ளி விட்டதுல அம்மாக்கு தலையில அடிபட்டு இறந்துட்டாங்க. என்னடி சொல்ற, உண்மையாவா? ம் அதுக்கப்புறம் நிறைய நடந்துட்டு கார்த்தி என் லைஃப்ல. என் லைஃபையே வெறுத்துட்டேன். எனக்கு ஃபர்ஸ்ட் லாஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்டு நீ மட்டும்தான். காலேஜ்லயும் படிக்கணுன்றதுக்காண்டி படித்தேன். இந்த படிப்பு இல்லைன்னு வச்சுக்கேன், என்னை வீட்டில் ஒரு மனுஷியா கூட மதிக்க மாட்டாங்க. அடம் பிடிச்சு படித்தேன். என்னடி சொல்ற? நீ ஒரே பொண்ணு தானே, அப்புறம் என்ன? இல்லை, எங்க அப்பா செகண்ட் மேரேஜ்னு பண்ணிக்கிட்டாரு. சித்தின்னு சொல்லிட்டு ஒருத்தைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. அவ பண்ற அநியாயம் தாங்க முடியாது. ஹம், சூடுலாம் இப்ப தெரியுமா? நம்ம படத்துல தானே பார்த்துருப்போம். அதெல்லாம் எனக்கு நிஜத்திலேயே நடந்திருக்கு. என்ன லூசு சொல்ற? சிரிச்சுக்கிட்டு சொல்ற இவ்ளோ பெரிய விஷயத்த? ம் எனக்கு பழகிட்டு கார்த்தி. அதுக்கப்புறமா லைஃப்ல நிறைய மாறிட்டு. ஆனா நான் கஷ்டமா இருக்கும் போதெல்லாம் வந்து நம்ம ஆவடியில இருந்தோம்ல, அந்த இதுவை தான் நான் நினைச்சு பாப்பேன் தெரியுமா? எவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சுல. எதிர்த்து எதிர்த்த வீடு, உங்க அம்மா எங்க அம்மா எல்லாருமே. இந்த மதம்லாம் எதுவுமே இல்லை. உங்க வீட்டுல எதனா செஞ்சீங்கன்னா எங்க வீட்டுக்கு வரும், எங்க வீட்டுல எதனா செஞ்சீங்கன்னா உங்க வீட்டுக்கு வரும். நாங்க ஹிந்து, நீங்க கிறிஸ்டின், இந்த மாதிரி மாறி மாறி தான் பேசிக்கிட்டு இருப்போம். எவ்வளோலாம் இருந்துச்சு என்ன. லூசே, என்ன லூசே சொல்ற? அதனாலயே என்னன்னு தெரியல, அந்த நாளை மட்டும்தான் நான் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கேன் மனசுல. பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன். எப்படிடி? அவ்வளோ பொய்யெல்லாம் சொல்ல விரும்பல. உன்னை பார்த்த உடனே எனக்கு தெரியல. ஆனா ஆன்ட்டியை பார்த்த உடனே எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. அவங்க பேரு டீட்டெயிலாம் கேட்டேன். அதுக்கப்புறம் உன் பேரு கேட்கும் போது நீ கார்த்தின்னு சொன்னேன். அதுல தான் நான் கன்ஃபார்ம் பண்ணேன் நீ என்னுடைய கார்த்தின்னு சொல்லி. ஏன் கார்த்தி? ஜெனிஃபர். கார்த்தி, ம். நீ ஜெனிஃபர்னு கூப்பிடுறத விட நிலானே கூப்பிட்டேன். ஏண்டி? எனக்கு அதான் பிடிச்சிருக்கு. ஜெனிஃபர்ன்ற பேர் எனக்கு பிடிக்கல. சரி, ஃபீல் பண்ணாத விடு. நீ சொன்னதுதான். எங்களுக்கு எப்படி கஷ்டம்னு வந்தப்போ நீ இருக்கன்னு சொன்னி, இப்ப நான் உங்க கூட இருப்பேன். புரிஞ்சுதா? எந்த சுச்சுவேஷன்லயும். இப்ப சொல்றேன், உன்னை விட்டு நான் போவே மாட்டேன். ம். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை சாரு. அதுக்காண்டி அப்படியே ஐஸ் வைக்காதீங்க. நான் ஒன்றும் உருக மாட்டேன். உன் மேல கோவம் கோவம் தான். என்ன மறந்துட்டேன்னு சொன்னல, அதுக்காண்டி கோவமா தான் இருக்கேன். நீங்க இப்ப இப்படி சாஃப்டா பேசி என்ன சமாதானப்படுத்தினா உடனே ஐ கார்த்தின்னு வந்துருவேன் நினைச்சியா? வாய்ப்பே இல்லை. உன்னை ஆனா பொண்ணுங்களை புரிஞ்சுக்கவே முடியாதுடி. விலகி விலகி போனா நெருங்கி வருவீங்க, நெருங்கி நெருங்கி போனா விலகி போவீங்க. இதுதான் உங்க பாலிசி என்ன? அந்த மண்ணாங்கட்டி பாலிசிலாம் எனக்கு தெரியாது. எனக்கு என்ன தோணுதோ அதை தான் பண்றேன். அவ்வளவுதான். சரிங்க மேடம், இவ்ளோ நேரம் ஆயிட்டு, மணி 11:30. சரியா? ஹாஸ்பிட்டல்லே இருக்க போறீங்களா இல்ல வீட்டுக்கு போகணுமா? வீட்டுக்கு தான் போகணும், கேப் புக் பண்ணி. இந்த நேரத்துல உன் அப்பனா கேபை ஓட்டிட்டு வருவான். கார்த்தி. சாரி, தெரியாம உன் அப்பனை இழுத்துட்டேன். இட்ஸ் ஓகே. நான் கூட்டிட்டு போய் விடுறேன், சரியா? ம். அதெல்லாம் வேண்டாம். அதுக்கப்புறம் உன்னையும் பார்த்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். சரி, எனக்கு ஒன்னே ஒன்றுதான் புரியல. அன்னைக்கு வந்திருந்தான்ல, உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு, உன் வீட்டுலதான் ஏற்பாடு பண்ணதா சொன்னாங்க. அவன் எதுக்கு உன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கான்? ஏதோ பிசினஸ் ப்ரொபோசலுக்காக வந்திருக்கான். பார்த்த இடத்துல என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கான். என் அப்பாவும் பிசினஸ் பண்றதுனால 2 பேரும் சம்மதி ஆயிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி என் சித்தி கொடுத்த ஐடியா. ஆனா எனக்கு பிடிக்கவே இல்லை. அவனும் என் பின்னாடி போட்டு டார்ச்சர் பண்றான். சரி விடு, நான் பாத்துக்கிறேன் அவனை. ம் அதுக்காண்டி நீங்க இப்ப என் பின்னாடிலாம் வர வேண்டாம், சரியா? உனக்கு திமிருடி. யாரு, எனக்கா? ஆமா, ஆனாலும் இந்த திமிரும் அழகாதான் இருக்கு. என் ஜெனிஃபருக்கு இந்த திமிரு தான் அழகு. சாரி 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 சாரி, என் நிலாக்கு. ரொம்ப ஐஸ் வைக்காத, உன்னிலாம் உருகிட போகுது. சமாதானம் ஆயிட்டீங்களா?
இல்ல, ஏண்டி? நாளைக்கு ஃபுல்லா என் கூட இரு, அதுக்கப்புறம் வேணா யோசிச்சு சொல்றேன். நாளைக்கு தானே வந்துட்டா போச்சு. ஐயா இப்போதைக்கு வெட்டி ஆபீசர் தான். மேடம் தான் ஐயாவை பாத்துக்கணும் கல்யாணம் முடிச்சு. அதுக்கு என்ன, பத்திரமா பாத்துப்பேன். போட்டிருக்க ஃபேண்ட் சட்டையோட வாங்க, உங்களை கண் கலகாம பாத்துக்கிறேன். சரிங்க மேடம். ஏண்டி இப்படி சிரிக்கிற? இல்ல, எந்த பையன் கிட்டே இப்படி பேசினா ஒத்துக்க மாட்டான், ஆனா நீ மட்டும் ஒத்துக்கிறியே, அதான். அதுவும் இல்லாம ரொம்ப நாள் கழிச்சு இப்படி சிரிக்கிற, ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்கு. என் ஜெனிஃபர் இனிமே சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். ஏன், நான் என்ன சொல்ல சொன்னா நீ என்ன சொல்ற? சாரி சாரி சாரி, என்னுடைய குட்டி நிலா. ம். இப்போ ஹாப்பியா? ஆ. சரி வா, நேரமாச்சு. இங்கேயே இருந்து பேசிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கியேன், அப்புறமா காலையில தான் போக வேண்டியது இருக்கும். சரி, போவோமா? வா சீக்கிரம் போவோம். அம்மா கூட வர யாருமே இல்ல. சரி. என்னடி வாய்ஸ் உடனே டல் ஆயிட்டு? எனக்கு வீட்டுக்கு போகவே பிடிக்கல கார்த்தி, என்ன அப்படியே கூட்டிட்டு போயிரியா பேசாம? நான் உனக்கு தொந்தரவுலாம் தர மாட்டேன். உன் வீட்டுல ஒரு மூலையில இருந்துகிட்டா மட்டும் போதும். அதிகபட்சம் எதுவுமே கேட்க மாட்டேன் உன்கிட்ட. நான் உன் கூட இருந்தா மட்டும் போதும். கண்டிப்பா என் தங்கத்தை கூட்டிட்டு போவேன். ஆனா யாருக்கும் தெரியாம இல்ல, இந்த ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி என் தங்கத்துக்கு எப்படி எல்லாம் கல்யாணம் பண்ணணுமோ அந்த மாதிரி கூட்டிட்டு போவேன். சரியா? நிஜமாவா? நிஜமாவே தான். தேங்க்ஸ். ஏண்டி? இந்த மாதிரி என்கிட்ட யாருமே பேசினதே இல்ல, ரொம்ப நாள் ஆச்சு என் மேல அக்கறைப்பட்டு. இனிமேதான் நான் இருக்கேன்ல, எப்படி அக்கறையை அள்ளி தெளிக்கிறேன்னு மட்டும் பாரு. அக்கறையில அப்படியே முழுகிருவ. சரிங்க சார். சரி வா, நேரமாச்சு, கிளம்பலாம். என்ன என்ன விஷயம்? என் தங்கத்துக்கு என்ன வேணும்? மூஞ்சியா இப்படி இருக்கு? என்னாச்சுடி சொல்லு. ரகு. ரகு. ரகுதான், என்ன வேணும் சொல்லு. இல்ல, அம்மா வீட்டுக்கு போகணும்ல, அதான். என்னது, உங்க அம்மா வீட்டுக்கு போறியா? அதெல்லாம் போக கூடாது. ஆமா, என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? இல்ல திமிரா உனக்கு? அம்மா, அம்மா, பாட்டி, எல்லாரும் இங்க வாங்கலேன். ரகு, ஏன் ரகு எல்லாரையும் கூப்பிடுறீங்க? பிரெக்னண்டா இருக்கால, அதான் அம்மா கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நீங்க எதுக்கு இப்படி வேணும்னு கூப்பிடுறீங்க? இரு, கூப்பிட்டு சொல்றேன். ரகு, என்னல காலையில அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டு கிடக்க? அனு, என்னம்மா? ஒண்ணு இல்லத்த. ரகு, என்னையா? பாட்டி, அனுதான் உங்களை கேட்கணும்னு சொன்னா, எதுவோ அதான் உங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டேன். ரகு. அனு, என்னம்மா? ஏதாச்சும் சொன்னானா உன்னைவன்? டேய், என் மருமவ கிட்ட வம்பிழுத்தன்னு வச்சுக்கோ, வாழை ஒட்ட வரைக்கிற முத்துக்கோ. ஆமா, என்னடா நினைச்சிட்டு இருக்கேன்? என் மருமவ கிட்ட வம்பிழுத்துக்கிட்டு இருக்கியா? ஐயோ கடவுளே, ஏன் உமனா மூச்சி உனக்குதான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மூஞ்ச பாரு, ஊர்றன்னு வச்சுக்கிட்டு அவ அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொல்லி கேக்குறாமா. ஐயோ அனுமா தங்கம், இதெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு இருக்கணுமா? இப்போதைக்கு நீ உன் அம்மா வீட்டுக்கு போக வேண்டாம், சரியா? அத்தை இப்படி சொல்றாங்களேன்னு அத்தை கோவம்லாம் படாத. அப்ப அத்தையை தப்பா எடுத்துக்காதம்மா, சரியாம்மா? ஏன்னா மாசமா இருக்கல, அது இப்பதானே தெரிய வந்திருக்கு. அங்கன எங்கன்னு அலைய வேண்டாம். நானே இந்த பிரச்சனை வர போய்கிட்டு இருக்கா, இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் உன் அம்மாவே வீட்டுக்கு கூப்பிடலாம்னு நினைச்சேன். இந்த பிரச்சனை இன்னைக்கு முடிஞ்சிடும். ரகுவை உன் வீட்டுக்கு அனுப்பி உங்க அம்மாவை கையோட கூட்டிட்டு வர சொல்றேன், சரியா? சரிம்மா, வயிற்றுல பிள்ளை இருக்கலாம், இப்படி சோகமா இருக்க கூடாது. சரிங்க அத்தை. ரகு, இதுக்குதான் காலையில அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டு இருந்தியா? பிள்ளை முன்னாடி பிள்ளை அலறக்கூடாது. பிள்ளை மாசமா இருக்குல்ல, பொறுமையா பேசணும், பார்த்திருந்து பேசணும். குழந்தைய இந்த மாதிரி பக்குவமா நடத்துற மாதிரிதான் அனுவை நடத்தணும், சரியா? பார்த்திருந்து புரிஞ்சு நடந்துக்கோ. அனுமா, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய வேண்டாம். அவனுக்கு காப்பி வேணும்னா அவனே எடுத்து குடிச்சுப்பான். நீ அவனுக்கு சேவை செய்யணும்ல அவசியம் இல்லை. நான் போயிட்டு உன் அப்பாவுக்கு சமைக்கிற வேலை இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் இங்கனே ரெஸ்ட் எடுங்க. அத்தை, நீங்க வேணா ரெஸ்ட் எடுங்க, நான் வேலையெல்லாம் பாத்துக்கிறேன். இருதா சைனி, நானும் வரேன். காலையில இருந்து நீயும் ஓடிக்கிட்டு தான் இருக்கேன். ஹாஸ்பிட்டல்ல இருந்து என் மோவன் வரப்போறான்னு சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஆர்த்தி எடுத்து உள்ள வர வைக்கணும் அவனை. ஆமா, இவனை அடிச்சு விரட்டணும். வீட்டுக்குள்ள ஒருத்தனை இருக்கானே அவனை. ரகு, இந்த பிரச்சனை எப்பயா முடியுது? பாட்டி, 9 மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்கான்ல, பாப்போம். அதுவும் இல்லாம ஆதிக்கு வர போன் பண்ணி ஷாலினியும் கூட்டிட்டு வர சொல்லணும். இனிதான் போன் பண்ணி சொல்லணும் பாட்டி. அவங்களையும் வர சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சைன் பண்ண பத்திரத்தை வாங்கிக்கலாம். ஆதி பாதி காசு ரெடி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டான். வீட்டுல இருக்கிற ஜுவல்ஸ் மட்டும் கொஞ்சம் தர முடியுமா உங்களால? நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் மீட்டுக்கலாம் பாட்டி. சரியா, அதுல என்ன இருக்கு? என்கிட்டயும் கொஞ்சம் பணம் இருக்கு, அந்த பணத்தையும் போட்டு கொடுத்து விடு. பிரச்சனை முடியட்டும். சின்ன சிறுசுங்க வாழ்க்கை நல்லபடியா சந்தோஷமா ஆரம்பிக்கட்டும். என்னதா சைனி சொல்ற? ஆமா, உன் அப்பாவும் ஒரு 15 லட்சம் கிட்ட கொடுத்துருக்காரு. எதுக்கு நகையை போட்டு அடமானம் வச்சுக்கிட்டு? அந்த 15 லட்சத்தை இது பண்ணிக்கலாம். அம்மா, ஆமால, அவனும் என் பையன் மாதிரி தானே. அவனும் அம்மா அம்மான்னு என் காலை தான் சுத்தி வருவான். என் இன்னொரு பையனுக்கு கொடுத்த மாதிரி நினைச்சுக்கிறேன். இதுல என்ன இருக்கு? அவனை சீக்கிரமா கிளம்பி வர சொல்லி. சாலினியும் இந்த வீட்டு மருமவதான், அவளையும் வர சொல்லி, சரியா? சரிம்மா. ஏன்டி இப்படி குறு குறுன்னு பாத்துக்கிட்டே இருக்க சிரிச்சுக்கிட்டு?
ரகு உங்களை சும்மா ஃபன் பண்ணலாம்னு நினைச்சேன், கடைசியில அது எனக்கே பேக் ஃபயர் ஆயிட்டு. சரி விடு, போ. போய் நீ இந்த காஃபியை வச்சுட்டு நீங்க ரெஸ்ட் எடுங்க மேடம். உங்களை குழந்தை மாதிரி பாத்துக்கணுமா. இது இந்த வீட்டு மகாராணி எங்க அம்மாவோட ஆர்டர். அதை மீறினன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு சாப்பாடு கிடைக்காது. என்னை பத்தி தெரிஞ்சுச்சா இப்ப மாச்சோம்? ஆ, நான் மகாராணியோட மருமக. ஓ சரிங்க மேடம். அனு, நீ சந்தோஷமா தானே இருக்க? என்ன ரகு நீங்க இப்படி கேக்குறீங்க? உங்கள மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்க நான் ரொம்ப 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 கொடுத்து வச்சிருக்கணும். ரகு தான் எனக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் பெஸ்ட். ஓகேவா? நான் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். லவ் யூ. லவ் யூ என் பொண்டாட்டியே.